வருது பாரு. அலை வந்துச்சு 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 வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. எடுக்கிறேன். அலை வருது, கரெக்டாக அடிக்கிறான் பாருங்க. போடு. ஸோ ரித்திமாவை கூப்பிட்டுட்டு இப்போ ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப்புக்கு போக போகிறோம். 2 நாள் மழை தொடர்ந்து பெஞ்சிருக்கு. எப்படி இப்போ வெளியே இருக்க போகுதுன்னு தெரியல. மார்க்கெட்டுக்கு போய் ஆகணும், சில திங்ஸ் வாங்கி ஆகணுன்ற சுச்சுவேஷன். ரித்திமா மேடம் ஃபுல் பேக்கிங்கில் இருக்கிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போய் வெளியே என்ன நல்லா வரணும். ஸோ இப்போ பயங்கரமான அட்வென்ச்சர் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஓப்பனிங் அட்வென்ச்சரை பாருங்கள். எங்கள் படிக்கட்டு கீழே தண்ணியை மட்டும் பாருங்கள் எப்படி ரொம்ப இருக்குன்னு. இதில் நாங்கள் மார்க்கெட் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக பொருள் வாங்கிட்டு வரோமா இல்லையா, அதான் டாஸ்கே. ஸோ இப்போ அந்த அட்வென்ச்சருக்குள்ளே இறங்க போகிறோம். டேஞ்சராக தான் இருக்குது பயங்கரமாக. தண்ணி இருக்குன்னு காட்டுறேன் கீழே பார்த்து. ஸோ இப்போ அங்கே அது மேடு, இது நல்லா கொஞ்சம் பள்ளம். என்னுடைய கால் பார்த்தீங்கன்னா 3 ஷார்ட்ஸ் நடந்துருச்சு. ரைட், முட்டிக்கால் அளவுக்கு தண்ணி. நர்திமா குளிக்கிறியா? ऐसे थोड़ा डॉक्यूमेंट करना। हाँ बराबर कंपलसरी। थोड़ा याद में रखेंगे। फाइनल क्लाइमैक्स है ये। क्लाइमैक्स सिचुएशन ऐसा आपने वो लास्ट। हाँ वही मेरा। हाँ கீழே மீன் சொரா முதல்ல எல்லாமே நம்ம பைக்கு பாருங்க எப்படி நின்றுருக்கு. அதாவது இந்த சூழல் வரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் இருக்கிறதுலே கொஞ்சம் மேடான இடமா பார்த்து பைக்கை நிறுத்திட்டேன் முன்னாடியே. ஸோ சேஃபாக நின்றுட்டுருக்கு, பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். சரி வெளியே இறக்கி விட்றேன், நம்ம ரோட்டுக்கிட்ட இறக்கி விட்றேன். பாருங்க ரோட்லேயுமே சரியான தண்ணி. சொல்லுங்க சரியான தண்ணி தான். அப்புறம் சுறாமீனா? கரெக்டாக நம்ம வண்டியை காப்பாற்றிட்டோம். நல்லா மேடல் நிறுத்தியாச்சு. கீழே விட்றேன். இரு குச்சினா இங்கே ஓடக்கூடாது. பேப்பர் அது தேங்க்யூ சார். இன்னும் கரெக்டாக ஒரு 100 மீட்டரில் பெரிய கடல் வரப்போகுது. அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஃப்ரெண்டில் தான் இருக்குது. இந்த இடமும் நல்லா மேடு. ஸ்விம்மிங் பூல் பண்ணினா அவ்வளோதான், ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வேண்டியது தான். என்ன ஜுரம் வந்துடும், அது அழுக்கு தண்ணி. ஸோ இப்போ ஏன் இவ்வளோ உப்பு மட்டும் தூக்கிட்டேன்னா, என்னுடைய ஷாக் ரியாக்ஷனை வந்து கேப்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் சரி இவ்வளோ உப்பு மட்டும் தூக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தண்ணி வரப்போகுது. ஸோ கரெக்டாக அவளை கேப்சர் பண்ணணும், அதை பார்த்துட்டு என்ன ஆகிறா அப்படின்னு. ஏன்னா எந்த வருஷமும் கூப்பிட்டு வந்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரேன் அவளை. ஸோ இன்னும் கிட்ட தான் இருக்கிறோம், வரப்போகிறோம். மலை தெரிஞ்சுங்களா? எங்கள் ஊர் மலை இதுதான். அந்த மலையுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நாகரிக மக்கள் தான் நாங்கள்.
நல்லா ஜூம் பண்ணுறோம் பாருங்கள். மேலே அங்கே ஒரு கோயில் இருக்கும். ஸோ அவ்வளோதான், வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. நிற்கிறாங்களா? ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியலையே. அங்கே ஒரு டிராக்டர் ஏன் போகுது? ஏன் டிராக்டர் போகுது சொல்லு. வேலைக்கு போதா டிராக்டரு? ஆமாம், கரெக்டான ஆன்சர் தான். டிராக்டர் வேலைக்கு போயிட்டுருக்கு. ஆனால் என்ன வேலை தெரியுமா? இப்போ பாரு 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 அங்கே ஏதாவது ஒன்று தெரிஞ்சிச்சா? என்ன தெரியுது? தண்ணியா? எவ்வளோ இருக்கு? கட்டல் மாதிரி இருக்கா? ஸோ இதான் என்ட்ரன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு அரசு மருத்துவமனை. இங்கேருந்து தண்ணி பயங்கரமாக இருக்கும். அங்கே செம்ம தண்ணி இருக்குது பாரு உள்ள நடுவில். இங்கேருந்து நடந்து போனால் அது நான் தூக்கிட்டே போகிறேன். ஸோ அதான் அதிகமாக தூக்கிட்டே போனால் தான் அது சரி வரும். ஏன்னா வண்டி தான் வரும். அந்த இப்போ வண்டிலாம் வந்துச்சுன்னா அலை அடிச்சிச்சு அப்படின்னா பறந்துருவா. பாருங்க போகுது, ஃபார்ச்சுனர் போகுது. பொறுமையாக ஸோ இப்போ உள்ளே போக போகிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் இறங்கக்கூடாது. பெரும்பாலும் இந்தமாதிரி நகரத்தில் இந்தமாதிரி தண்ணியில் இறங்கக்கூடாது. ஏன் அப்படி நான் தைரியமாக போகிறேன்னா, இங்கே ஒரு 5 வருஷமாக சுற்றிட்டு இருக்கிறதால இங்கே எங்கெங்கே குழி இருக்குது, என்னென்ன பள்ளம் இருக்குதுன்னு நல்லா தெளிவாக தெரியும். அதனால் நான் அந்த தைரியத்தில் போகிறேன். அந்த மாதிரி யாரும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் போய் இறங்கிட போகிறீங்க. ரொம்ப ரிஸ்க்கு ஆக்சுவலி இந்த மாதிரி போகிறது. அதுவும் குழந்தைய வச்சுக்கிட்டு. ஓகே, பிளாக் கலர் கார் வாங்கணுமா? சரி, இப்போ நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அந்த பக்கம் ஒரு கரை இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கும். அங்கே தான் அந்த மெயின் நதி இருக்கும். அந்த நதி உங்களுக்கு காமிச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா அங்கேருந்து தான் தண்ணி வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே வந்து ரொம்பி இருக்குது. ஆக்சுவலி இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்ப தண்ணி அது தேடி பார்க்குறேன். இல்லைம்மா இருமா நான் வரும்போது நான் இறக்கி விட்றேன். இப்போ டேடி பார்த்துக்கிட்டேன்ல எங்கெங்கே பள்ளம் என்னென்ன இருக்குன்ட்டு. சரி. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு இந்த பக்கம் இது வேலை இல்லை. நம்ம அங்கேயே வேலை முடிஞ்சிடும். இருந்தாலும் இந்த வாட்டி அடிச்சுமா அந்த பக்கம் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ரொம்ப பள்ளம். இந்த இடத்துல சரியான பள்ளம். இது கொஞ்சம் கடல் தண்ணி ப்ளஸ் அலை தண்ணி ரெண்டும் மிக்சடு ஒரு மாதிரி இருக்கும் இந்த தண்ணி. ஆக்சுவலி வீட்டில் போயிட்டு நம்ம கொஞ்சம் கால்லாம் கழுவிட்டு சானிடைசர் போட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டா சரியாயிடும். மோஸ்ட்லி அந்தளவுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரோடே கிடையாது. கம்ப்ளீட்டாக உள்ளே வந்து ரோடு கிடையாது. ஒரு மாதிரி கரெக்டாக முறையான இடம். அது உள்ளே போகிறது சரியான ரிஸ்க்கு. பாருங்க எல்லாம் டெம்போவில் தான் போகிறாங்க. அதாவது இந்த மாதிரியான எமர்ஜென்சி காலத்தில் டிராக்டரும் டெம்போக்களும் இந்த மாதிரி வந்து காலத்தில் இறங்கிடுவாங்க. மக்களை இந்த பக்கத்தில் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கள் வரும். ஒரு கட்டத்தில் இதில் நான் சொன்னால இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோ நின்றுடும். ஏன்னா ஆட்டோவால் போக முடியாது, மாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி டிராக்டரு பெரிய பெரிய கொஞ்சம் வேன் மாதிரியான வண்டிகள் தான் கொஞ்சம் போகும். அப்புறம் எங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்காரங்க நின்று இருந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவரம் தெரியாமல் இந்த இடத்துல இப்படி பிறந்திருக்குன்றதுக்கு தகவல் தெரியாமல் முன்னாடி இருந்து வந்துடுவாங்க. ஸோ நம்ம அந்த நதிக்கிட்ட வந்தாச்சு. எங்கேருந்து தண்ணி ரொம்ப ரிவர்ஸ் ஆகுதுன்னு காமிச்சாலும் அதை பாருங்கள் பின்னாடி இருக்குல்ல, அங்கேருந்து தான் அந்த தண்ணி வருது. ஸோ அந்த தண்ணி தான் நமக்கு உள்ளே வந்துடும். இப்போ லைவாக பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி வந்து இதுக்கு அடுத்து இன்னொரு பேட்ச் இருக்குது. அந்த பேட்ச் இன்னும் செம்ம டேஞ்சராக வந்துருக்கும். அந்த இடத்துல பாப்பா கூப்பிட்டு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் நிறைய எங்கே பாருங்கள் பின்னாடி ஒருத்தர் பாருங்கள், அவரும் குழந்தைகிட்ட வந்து அட்வென்ச்சர் பண்ண வந்துருக்காப்புல. பஸ்ஸு மறைச்சிட்டான்பா. அதேமாரி இந்த வீடியோ நான் வந்து சனிக்கிழமை எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் இவ்வளோ கூட்டம் இல்லை. வீக்கெண்டு நிறையா ஆஃபீஸ் போகிறவங்களாம் லீவு. ஆனால் இதான் திங்கக்கிழமை வரைக்கும் இந்த நாளும் அப்படி இருந்ததுன்னா இந்த இடத்த வேறு மாதிரி பார்க்கலாம். சரியான க்ரௌடு இருக்கும். யாரா பஸ் விட்டுங்கிறானுங்க, அந்த பக்கத்தை காமிச்சிடலாம். ஏங்க அங்கே பாருங்கள் கட்டமிட்டான ஒரு ஃபேமஸான அக்ஷய்குமார் படம் இருக்கும். அந்த படத்தில் வண்டி தான் அங்கே பின்னாடி நிற்கிது. அதே மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். சும்மா அப்படியே கிளப்பி விடு. ஸோ நான் சொன்னேன் இப்போ அடுத்த ஒரு பேட்ச் இருக்குன்னு, அது வந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு.
அந்த ஸ்ட்ரெச்சில் எம்மன் தண்ணி நம்பி இருக்குன்னு காட்டுற பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மொரட்டான வண்டி வந்துட்டு இருக்குது. என்ன வண்டி அது? டொயோட்டா ஹீலிக்ஸா? அவனே தான் டொயோட்டா ஹீலிக்ஸு. இவன் கரெக்டாக சரியான சீசன் பார்த்து இந்த வண்டி வாங்கியிருப்பான் போல இருக்கு. அழகாக சர்வ சாதாரணமாக சைக்கிள் போகிற போல போயிட்டுருக்காப்புல. சரியான தண்ணி நம்பி இருக்கு. அந்த 1 கிலோமீட்டர் பேட்ச் ரொம்ப டஃப் தான் உள்ளே போயிட்டு வருது. அலை அடிச்சிட்டு இருக்கு பாருங்க கீழே. கடல் எஃபெக்ட் காமிச்சிட்டாங்க. இனோவா கார்லாம் கொஞ்சம் அப்படியே சர்வசாதாரணமாக வந்துடுது. ஆனால் இதில் என்ன ஒரு சிரிப்பு என்னென்னா, இது 1 மாதம் தான் ஆகுது கரெக்டாக. இங்கே ஒரு ரோடு போட்டாங்க, புதுசாக ரோடு போட்டாருங்க. இந்த தண்ணி ரொம்ப கூடாதுன்னு ரோடு போட்டானுங்க. ஆனால் கடல் போல் ரம்பிடுச்சு. இப்போ இல்லை வேணாம், திட்டுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க திட்டுவாங்க. ஜம்ப் பண்ணினா யாரும் அந்த பொண்ணு ஜம்ப் பண்ணுது அப்படின்னு. பாப்பா இல்லைனா கண்டிப்பாக அந்த பக்கம் ரவுண்ட் அடிச்சுருந்துருப்பேன். அந்த 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சிங் காமிச்சிருப்பேன். பாப்பா இருக்கிறதால கொஞ்சம் ட்விஸ்ட்டு. ஒரு அந்த வண்டிக்காரர் நின்ட்டார். ஆனால் ஒருத்தன் கன்வின்ஸ் பண்ணி அமிச்சிட்டான். இங்கே நின்று டிராஃபிக் ஆகணும், அவர் ஏமாற்றி உள்ளே அமிச்சிட்டான். நீ போத்தர பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவர் வண்டி உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிய போதாங்க என்ன நிலமானு. அவர் அந்த வண்டி போயிட்டுருக்கு. அந்த இடம் இருக்குல்ல, சரியான பண்ணலாம் அந்த இடம். அந்த இடம் சரியான தண்ணி நிற்கிற இடம். அது உள்ளே அடிச்சுட்டு இருக்காப்புல தலைவர். இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் கெஸ்ஸிங் இல்லாமல் அது உள்ளே இறக்கி எடுத்துகிட்டு வந்துன்னு இருக்கிறாங்க. பள்ளம்னா லைக் கொஞ்சம் டவுனாக இருக்கும், ரொம்ப மேடு மாதிரி இல்லாமல். பாருங்கள் ஃபேஷன் ப்ரோ தாறுமாறாக வருது. தலைவன் அசராப்பாக வந்திருக்காப்புல. அப்பாச்சி கொஞ்சம் ஏதோ வந்துருச்சு, குறைச்சிக்கிச்சு. ஈவி பைக்ஸ் தான் கொஞ்சம் மாஸ்க் காட்டுவானுங்க. இப்போ பாருங்கள் வர சொல்லி வாயமுள்ள ஒரு ஈவி பைக் என்ன கெத்தாராப்பில் பாருங்கள். போடா அந்நியாது இன்னியாது போட்டு மாதிரி ஓட்டுன்னு வரோம். அதை டிராக்டர் வருது, சரியான காட்சி. யாருங்க அவங்க நடந்து போகிறது? எல்லாம் மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. இப்போ இதுல இறங்கிட்டாங்க. சரியான படம் வச்சு அந்த பக்கம். டிராக்டர் பாரு எப்படி உள்ளே இருந்து வருது பாரு. இல்லைங்க பாரு. ஆமாம் முழுங்கிடுவேன் உள்ள. நீலாம் அந்த பாரு அலை வருது வருதியுமா. இப்போ அலை வருது பாரு. அலை வந்துச்சு அலை வந்துச்சு பாரு எப்படி. பாருங்க நான் சொன்னல அங்கே ஒரு பள்ளம் இருக்குண்ணே. கரெக்டாக அதில் உள்ளே இறக்கிட்டாரு பாருங்க அவரு. ஸோ இப்போ நமக்கு என்ன டாஸ்க்னா மழை வரத்துக்குள்ளே வந்து ஓடிடணும். பார்த்தீங்களா பியூட்டி மழை நின்று இருக்குது. ஏன்னா மழைக்கே தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே பெஞ்சானா தாங்க மாட்டானுங்க அப்படின்ட்டு நின்று இருக்குது. பிரேக் விட்ருக்கு. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனால் கொஞ்சம் பசங்களாம் குளிப்பாங்க. அங்கே பாருங்கள் விளாட்றாங்க பாருங்கள். தெரியுதுங்களா? அட்டை விட்டு விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். சேட்டை பண்ணுவானுங்க இந்த பக்கம்லாம் கொஞ்சம். எடுக்கிறேன் அவனுக்கு பாரு அலையில் அடிச்சுட்டு போகிறானுங்க பாரு. ஒரு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, ஷட்டவுனு முடிஞ்சு சொல்லி. அதிகமாக அலை வரப்போகுது டேடிக்கிட்ட வந்துரு. வருது வாங்கிட்டு தான் வருது. வந்துருச்சு.
பெரிய ஆளை வரும் மாதிரி டிராக்டர் வந்தோடனே இந்த பக்கம் ஏன் இந்த பக்கம் வந்துடு தீமா இந்த பக்கம் வந்துடு. இப்போ பெரிய ஆளை வரப்போகுது. சரி டேடியை கெட்டியமாக பிடிச்சிக்கோ. பயங்கரமாக வரும் இப்போ. வருது டிராக்டர் வருது. இந்த பக்கம் வரமாவா? இங்கே நில்லு. அந்த பசங்க வராங்க பாரு. அந்த பசங்க வராங்க பாரு. அவனுங்க போட்டு விட்டுன்னு வந்துட்டானுங்க. அங்கேருந்து வந்துட்டுங்க. இழுத்துன்னு வந்துட்டுக்கிறானுங்க. அவனுங்க இங்கே தான் வரானுங்க. கரை ஏற போகிறானுங்க அவனுங்க. அங்கே ஆளை வந்துச்சு. இப்போ டிராக்டரில் பெருசாக வந்துச்சு. ஆனால் போயிடுச்சு. வந்துட்டானுங்க பாரு. அந்த பசங்க வந்துட்டானுங்க பாரு. அங்கேருந்து அடிச்சு அந்த 1 கிலோமீட்டர் பேட்சை முடிச்சிட்டானுங்க. இந்த தக்கி அடிச்சு வந்துட்டானுங்க. இப்போ இந்த அலைக்கு விளாட்றானுங்க. அவனுங்க அலைக்காக வெயிட்டிங்க. அலை வருது. கரெக்டாக அடிக்கிறான் பாருங்க. போடு. சரியா? பயப்படாமல் வரணும். டாடி பார்த்து பேரா இருந்தாலும் சரியா? நான் கூப்பிட்டு போகிற மாதிரியே வா. ஓகே. ஸோ முத அட்வென்ச்சர் ரிதிமா. அது பயங்கரமான அட்வென்ச்சர் தான். எப்படி இருக்க? நல்லா இருக்கா? பயமா இல்லை? டேடியை விட்டுட்டு ஓடக்கூடாது. அங்கே பார். திடீர்னு பள்ளம் வந்துடும். அதான் திடீர்னு பள்ளம் தண்ணி எதனா வரும். கல் வரும். பார்த்து பொறுமையா அப்படியே வா. பெயிண்டியா? பஸ் வருது பாரு. பார்த்து வா. ஓரமாக வா. ஆமாம். கை பிடிச்சிக்கோ. டாடி கை பிடிச்சிக்கோ. அலை வருது. பயப்படாத. இங்கே பள்ளம் அவ்வளோ இருக்காது. பயப்படாது. இங்கே அவ்வளோ பள்ளம் இருக்காது. வெறும் தண்ணி தான். நீ பயப்படாம வா. ஸோ ஃபைனலி ஒரு மொமெண்ட்டை கேப்சர் பண்ணியாச்சு பயங்கரமாக. ஸோ மறுபடியும் அந்த மேடு ஏறியாச்சு. இதுக்கப்புறம் நேரம் நம்ம வீட்டு வரைக்கும் மேடு தான். என்ன முடிக்கிற அப்படி? மஜா இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சா? தண்ணி நடந்தே எப்படி இருந்துச்சு? தண்ணிலாம் பார்த்தியா? ஸோ அவ்வளோதான். அந்த பேட்ச் ஃபுல்லாக தண்ணியாக பாப்பா கூட இல்லைனா கொஞ்சம் அந்த 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சும் முடிச்சிருப்பேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்டிங்காக அங்கே காமிச்சிருக்கலாம். அவனுங்க அப்புறம் அங்கே பேசிட்டு இருந்தாங்க. அவனுக்கு யூடியூப் பண்ணான். என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாப்பா வந்து ஐயோ யூடியூப்றேன்னு ஏன்னா நம்ம தான் அடையாளம் கண்டுருச்சு போல. 4 வீடியோ தான் போட்டிருக்கோம். அதுக்குள்ளே நம்ம ப்ராப்ளம் ஆகிட்டோமான்னு ஷாக் ஆகிட்டேன். பார்த்தா அந்த விளாண்டு பசங்களே யூடியூபர் கேங்க தானே. அந்த பசங்களை பார்த்துட்டு அது அடையாளம் கண்டுபிடிச்சி யூடியூபர் அவங்க வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவ்வளோதான். இப்போ நேராக மார்க்கெட் போய்ட்டு திங்ஸ் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறோம். மற்றபடி கரண்ட் வந்துட்டு கொடுங்க. பவர் வந்துருச்சு. கடையிலலாம் லைட் எரியுது. மழையில் ரொம்ப நேரமாக நிறுத்திட்டு இருக்கிறாங்க போல். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் அதுக்குன்னு இந்தமாரி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு நான் எங்கன்னா போகணும். தனியாக எங்கே அந்தமாரி சம்பவம் இருக்குன்னு பார்த்து தான் போகணும். தேடி போகணும். சரி, ஓகே, பார்ப்போம். பாய் சொல்லு. புது கடை வந்துருச்சா? அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதான் மெயின் மார்க்கெட்டு. இது என்ன எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இருக்கிறதுலே மேடான இடத்துல இருக்கிறோம். நம்ம வீடு கூட கொஞ்சம் பின்னாடி பள்ளம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப மேடு. இங்கே வந்து தண்ணி ரொம்ப இருக்காது. இப்போ அப்படியே கட் பண்ணி வேறு ஒரு சேனரிக்கு நான் போகிறேன் பாருங்கள். அங்கே எப்படி தண்ணி இருக்குன்னு அதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இது என்ன மாதிரியான மேடான ஸ்பாட்டு அப்படின்னு.
எதுமா மேலே பாரு. இப்போ எங்கே நம்ம போகிறோம்? பெரிய தண்ணி பார்க்க போகிறோமா? ஓகே, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஃபைனலாக பர்ச்சேஸை முடிஞ்சிச்சு. சின்ன தான் வாங்கியாச்சு. ஆனால் என்ன ஒரு சோகம்னா, இதுமா இரு நான் வரேன். மாலை போட்டு பொழந்துட்டுருக்கு. இப்போ எதுமா என்ன ஒரு சோகம்னா, மாலை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கு. ஃபைனலாக பர்ச்சேஸை முடிச்சுட்டு அட்வென்ச்சரஸ் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். பார்த்து வா. எங்கேயும் உள்ளே போக மாட்டேன், அப்படியே நீ வா, என் கூடயே வா. இங்கே எங்கேயும் பள்ளம் கிடையாது. ஸோ ஓவராலாக க்ளோஸ் விலாக் நம்மளது இந்த வாட்டி. ஸோ ஃபைனல் வாட்டர் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ராகிருக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பர்ச்சேஸ். அட்வென்ச்சர்ஸான பர்ச்சேஸை முடிச்சுட்டு இப்போ உள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ளே இந்த அதல பாதாளத்தில் தான் இப்போ இறங்கணும். ரெடிமாக தூக்கிறேன் நான்.